கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 16:13 கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகார் கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கங்கள் நிறைந்ததான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட இந்த நிலையில ஆண்டவராகிய தேவன் அவளை பார்க்கிறவராய் அவளோடு கூட பேசுகிறவராய் காணப்பட்டார். எனவேதான் அவள் பெயர் வைத்தாள், நீர் என்னை காண்கிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை, நெருக்கங்கள் நிறைந்த பாதையா இருந்தாலும், படக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டதான் அந்த இடத்திலே ஆண்டவர் அவளை பார்த்து அவளோடு கூட பேசினார். அது போல கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவன், உங்களோடு கூட பேசுகிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவனாக, உங்களை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நீங்க இருங்க. அவர் உங்களை பார்க்கிறவர், உங்களை கைவிடாத நேசராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.